காண்பதும் ரசிப்பதும் அழிந்து போகும், இந்த உடல் எனும் காயமும் அழிந்து போகும், உன் பொருள் தீக்கிரை அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போகும். உடலினை நிஜமென எண்ணி எண்ணி தினம் உயிரை மாய்த்தவர் கோடி கோடி கோடி, பணமும் அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போனாலும் அழியாதது உன் பாதம், பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் அழியாதது உன் நாமம், நமச்சிவாயம் நமச்சிவாயம். கரையாதது மானுட பாவம், 9 குடில்களும் 6 அடி உடம்பும் தவறாது என் பட்கரத்து ஏற்றுக்கொள் நடுவா நமச்சிவாயம். நந்தவனத்தில் ஒரு 10 மாதமா குயவன வேண்டி 5 கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டு உடை தாண்டி பிறவி தாண்டி மீண்டும் பிறந்து அழிந்து பிறந்து பஞ்சகம் செய்து தன்னை கொண்டாடி உடல் அழிந்து இறுதியில் மண்ணோடு சமாதி. மலங்களும் மணக்கும் மேனி பொருள் கண்டு விளங்குமை ஞானி, திரை களைய நினைவோடிருப்போர் முத்திரை காண முயல்பவர் அன்றோ. மண்ணுயிர் கொன்று சுட்டதை தின்று தோற்றதை விட்டு வென்றதை கொண்டு ஆறாத காயம் ருசிப்பது மாட்டார், தலை பூட்ட மார்பை ரசிப்பதற்கு கண்ணை காண்பதும் ரசிப்பதும் அழிந்து போகும், இந்த உடல் எனும் காயமும் அழிந்து போகும், உன் பொருள் தீக்கிரை அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போகும். உடலினை நிஜமென எண்ணி எண்ணி தினம் உயிரை மாய்த்தவர் கோடி கோடி கோடி, பணமும் அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போனாலும் அழியாதது உன் பாதம், பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் அழியாதது உன் நாமம், நமச்சிவாயம் நமச்சிவாயம். கரையாதது மானுட பாவம், 9 குடில்களும் 6 அடி உடம்பும் தவறாது என் பட்கரத்து ஏற்றுக்கொள் நடுவா நமச்சிவாயம். ஊழ்வினை முன்வினை தன்னை சுடும்பினை முன்வினை அதன் முன்வணங்கிடு தலைவனை, சேர்வாய் காலனை உதைத்த நாயன் நடுவனை. பூரணமே ஈசனே காரணமே காரணே வாரணமே நமச்சிவாய. மரணமே வருக வருக அவனிருக்க பயம் ஒழிக ஒழிக. சந்தன குங்கும சாந்தும் பரிமளமும் பிள்ளைகள் அனைத்தும் உண்ட காமுகனும் கந்தக்கண் கொண்டிருக்கும் மாதவரும் கண்ணியரும் வெந்த சதை நாளை பால் வெந்த சதை குமிழி வெடித்து விடும், உயிர் கூட்டை பிரிந்து விடும், உச்ச கோடை இயலாது கோழி துணி மறைத்து விடும். மேல் என்ன கீழ் என்ன நீ என்ன நான் என்ன, உயிர் போகும் தருவாயில் ஈசனே சரணாகதி. கண்ணில் காண்பதும் ரசிப்பதும் அழிந்து போகும், இந்த உடல் எனும் காயமும் அழிந்து போகும், உன் பொருள் தீக்கிரை அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போகும். உடலினை நிஜமென எண்ணி எண்ணி தினம் உயிரை மாய்த்தவர் கோடி கோடி கோடி, பணமும் அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போனாலும் அழியாதது உன் பாதம், பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் அழியா. ஓம் திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க. ஓம் நம சிவா. ஓம் சக்தி கரகர மகாதேவா. சிவ சிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்துக் கொள்ளணும் என்றதற்காக இன்றைய நாள் இந்த அடியேன் தவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியேன் திருநீற்று சித்தர்
இன்று இந்த சிவனுடைய நாட்டில் இருந்து இந்த அடியே மனதால பூசை செய்த பூசநாயனர் என்ற திருத்தலம், அவருடைய திருத்தலம். அந்த சிவனுக்கு பக்கத்தில் அவருடைய சிலையும் கருங்கல்லால் வடிவமைக்கப்பட்ட ஒரு திருத்தலம். உலகத்திலே எத்தனையோ திருத்தலங்கள் இருக்கலாம், எத்தனையோ சித்தர்கள் சிவனை வழிபட்டு சிவலிங்கங்களாகிய திருத்தலங்கள் இருக்கின்றது. 18 திருத்தலங்கள், 18 சித்தர்கள், 63 நாயன்மார்கள், 64 கலைகள் உண்டு. இந்த கலைக்கே சொந்தமானவர் சிவன். மனித பிறப்புக்கு சொந்தமானவரே சிவன். காற்று, பூமி, நீர், நெருப்பு, பஞ்சாட்சரம். காற்று, பூமி, நீர், நெருப்பு, ஆகாயம். இந்த 5 சக்திகளுக்கும் சொந்தமானவர் சிவபெருமான். அந்த 5 சக்திகளாலே தான் அனைத்து மக்களையும் உருவாக்குறார். அதில் வேல் வடிவத்தில் தான் உருவாக்குகிறார், கருவறையில். அந்த கருவறையில் இன்றைக்கு எனக்கு இந்த அடியனுக்கு கருவறையை தியானம் பண்றதுக்கும் கையெடுத்து கும்புற பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த திருத்தலத்தில் திரு நின்ற ஊர், திரு நின்ற ஊர் என்றால் சிவபெருமான் நின்ற ஊர் தான் தமிழ் இலக்கியம். அதில் சிவனை மனசால கோயில் கட்டினவர். இதயத்தால ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு பேச்சு, பார்வை, நாடி, நரம்பு 33 கோடி தேவர்களா இருந்தான, 108 தெய்வங்களா இருந்தான, 9 நவக்கிரகங்களா இருந்தான. சிவனை தரிசித்தத்துல சிவனை மனசால கோயில் கட்டினவர் தான் பூசல நாயனர். இந்த 64 நாயனர்மார்கள் இருக்கிறார்கள். அதுல மனசால இதயத்தால பூசை செய்தவர் தான் பூசல நாயனர். மனசால கட்டின கோயிலை போல எந்த கோயிலும் உலகத்திலே இல்லை. அந்த திருத்தலம் திருநின்ற ஊர் பூசல நாயனர் மனதால இதயத்தால கோயில் கட்டின திருத்தலம். அனைத்து மக்களையும் இந்த அடியேன் மன்றாடி கேட்பது, கையெடுத்து கும்பிடுங்கள், திருநீறு அணியுங்கள். திருநீறு என்றாலே அது திருதான். பிரம்மன், விஷ்ணு, சிவன். படைத்தல், காத்தல், அழைத்தல், பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பதவி எல்லாத்திலையும் விட சிறந்த பதவி உடையவர் தான் இந்த திருத்தலம். மனசால கோயில் கட்டின திருத்தலத்திற்கு இந்த அடியேன் சிவனுடைய அருட்கடாட்சம் பெற்று அனைத்து மக்களுக்காகவும் நீங்கள் வருந்தி கேட்பது, கையெடுத்து கும்பிடுங்கள், கடவுளை மண்டாடுங்கள். பரிகாரங்கள் யாருக்கும் செய்யலாம். எந்த உலகத்தில் யாரும் பரிகாரம் செய்கிறார்கள், உங்களை கையெடுத்து கும்பிடுங்க. பரிகாரம் உங்களை நீங்கள் சிவனிட தானம் பண்ணுங்கள். நிதானமா தானம் தரவும் தியானம் பண்ணி கையெடுத்து கும்பிடுங்கள், திருநீறு அணையுங்கள் என்று இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்காக மண்டாடி கேட்கின்றேன். ஓம் நம சிவா, ஓம் சக்தி, ஹரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. சரவணை, ஸ்ரீ செல்ல கதிர்காமம், பொன்னி திருத்தலம், கதிர்காமபுரம், வேலனை, யாழ்ப்பாணம், இலங்கை. நன்றி, வணக்கம், திருச்சி.